வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தமிழ் மின்னியல் டிஜிட்டல் ஊடகங்களை வளப்படுத்த அரசாங்கம் உதவ வேண்டும். அரசாங்கம் அமல்படுத்தக்கூடிய கொள்கைகள் குறித்த தகவல்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலும், மக்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சினைகள் பற்றி, குறிப்பாக இந்திய சமூகத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வருவதிலும் பர்னாமா மற்றும் இதர மொழி ஊடகங்களைப் போலவே முக்கிய பங்காற்றி வரும் தமிழ் மின்னியல் டிஜிட்டல் ஊடகங்களை வளப்படுத்த அரசாங்கம் உதவ வேண்டும் என்று ஜெலுத்தோங் எம்பி RSN ராயர் இன்று நாடாளுமன்றத்தை கேட்டுக் கொண்டார். பாரம்பரியமாக இருந்து வரும் அச்சு ஊடகங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில் மின்னியல் டிஜிட்டல் ஊடகங்களும் மடானி அரசாங்கம் அமல்படுத்தக்கூடிய திட்டங்கள் குறித்த தகவல்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் தமிழ் ஊடகங்கள் பெரும் பங்காற்றி வருகின்றன. குறிப்பாக நம்பிக்கை, வணக்கம் மலேசியா, திசைகள், தினத்தந்தி போன்ற தமிழ் மின்னியல் மற்றும் டிஜிட்டல் தமிழ் ஊடகங்கள் நாட்டிற்கும் மக்களுக்கும் ஆக்ககரமான பங்களிப்பை வழங்கி வருகின்றன என்று ராயர் சுட்டிக்காட்டினார். Bahawa kita juga memberi penekanan kepada media elektronik dan digital yang melibatkan bahasa-bahasa Malaysia, bahasa Cina dan bahasa Tamil. Di kesempatan ini saya ingin memohon kepada kementerian, saya sedia maklum bahawa terdapat beberapa platform media digital dan elektronik Tamil seperti Tisaigal, seperti Nambikai, seperti Vanakkam Malaysia, seperti Tinatandi, Tamil Lens dan Desam TV, di mana mereka menyiarkan berita-berita mengenai semua langkah-langkah yang diambil oleh kerajaan untuk mengatasi masalah-masalah yang dihadapi oleh rakyat, iaitu penyelesaian masalah rakyat dan sebagainya, terutamanya kepada masyarakat India. உதாரணத்திற்கு கொலகுபு பாரு சட்டமன்றத்திற்கு உட்பட்ட தோட்டங்களை சேர்ந்த 245 முன்னாள் பாட்டாளி குடும்பங்கள் எதிர்நோக்கி வந்த வீட்டு பிரச்சினை அரசாங்கத்தின் கவனத்திற்கு முக்கியமாக கொண்டு வரப்பட்டன. இதன் விளைவாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேரடியாக தலையிட்டு வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சருடன் இணைந்து அந்த பாட்டாளி மக்கள் எதிர்நோக்கி வந்த 27 ஆண்டுகால பிரச்சினைக்கு அண்மையில் விடியலை ஏற்படுத்தினார். மேரி, நைகல் கார்டனர், புக்கிட் தஹார், சுங்கை திங்கி மற்றும் மீன்யாக் ஆகிய தோட்டங்களை சேர்ந்த 245 பாட்டாளி குடும்பங்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் வாயிலாக 40 மில்லியன் ரிங்கிட், ஸ்லாங்கூர் அரசின் வாயிலாக 35 மில்லியன் ரிங்கிட் என நிதி ஒதுக்கீட்டின் வழி அந்த பாட்டாளி மக்களுக்கு சொந்த வீட்டுடைமை திட்டம் உருவாகவிருக்கிறது. இந்திய சமூகத்தின் இத்தகைய பிரச்சினைகளை வெளிக்கொணர்வதில் முக்கிய பங்காற்றி வரும் மேற்கண்ட தமிழ் மின்னியல் மற்றும் டிஜிட்டல் ஊடகங்கள் தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்கு முடிந்தால் தொடர்புத்துறை அமைச்சில் இருக்கக்கூடிய நிதி உதவி திட்டம் அல்லது மானியம் மூலமாக நிதி உதவி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று RSN ராயர் கேட்டுக் கொண்டார். இன்று நாடாளுமன்றத்தில் தேசிய செய்தி நிறுவனமான பர்னாமா மீதான 2024ஆம் ஆண்டு சட்ட மசோதா விவாதத்தின் போது தமிழ் மற்றும் சீன ஊடகங்களும் வளப்படுத்தப்பட வேண்டும் என்று ஜெலுத்தோங் எம்பி RSN ராயர் முன்வைத்த பரிந்துரையினால் அவருக்கும் உலுத்ரங்கானு பாஸ் எம்பி ரோசோல் வஹீட்டிற்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் நாடாளுமன்றத்தில் அமளி உருவானது. தமிழ் ஊடகங்களின் முக்கியத்துவம் குறித்து நாடாளுமன்றத்தில் தாம் வலியுறுத்திய கருத்தை எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒரு நகைச்சுவை பொருளாக மாற்றி நகைப்பதாக கூறி RSN ராயர் கோபமடைந்தார். டிஜிட்டல் மற்றும் ஆன்லைன் ஊடகங்களுக்கு, குறிப்பாக தமிழ் மொழியை உள்ளடக்கிய ஊடகங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சினை என்று உலுத்ரங்கானு பாஸ் எம்பி ரோசோல் வஹீட்டை நோக்கி ராயர் கேள்வி எழுப்பினார். சீனம் மற்றும் தமிழ் மொழி ஊடகங்களின் முக்கியத்துவம் குறித்து தாம் பேசியதை உலுத்ரங்கானு எம்பி ஏன் இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறார்? தாம் முன்வைத்த வாதம் நகைச்சுவை அல்ல என்று RSN ராயர் உணர்ச்சி பொங்க குறிப்பிட்டார். அப்படியென்றால் சீனம் மற்றும் தமிழ் பயன்பாட்டை எதிர்ப்பதுதான் உலுத்ரங்கானு எம்பி பர்சாத்து, பாஸ் மற்றும் பரிகாத்தா நேஷனலின் நிலைப்பாடா என்று RSN ராயர் ஆக்ரோஷமாக வினவினார். மலாய் மொழி செய்திகளை மட்டுமல்ல, சீனம் மற்றும் தமிழ் செய்தி தளங்களையும் ஒரே அந்தஸ்தில் பார்க்க வேண்டும் என்று ராயர் வலியுறுத்தினார். எனினும் உலுத்ரங்கானு எம்பியின் கருத்தின்படி ராயர் முன்வைத்த பரிந்துரையை எதிர்க்கவில்லை என்று குறிப்பிட்டார். ஆனால் மலாய் மொழிக்கு இன்னும் அதிகமான முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றே தாம் கருத்து தெரிவித்ததாக அந்த பாஸ் எம்பி விளக்கினார்.
கடந்த ஆண்டு ஹோட்டல் ஒன்றில் 6 துப்பாக்கிகள் மற்றும் 200 தோட்டாக்களை வைத்திருந்த குற்றத்திற்காக இஸ்ரேலிய பிரஜைக்கு செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. அவிட்டான் ஷெலம் என்ற 39 வயதுடைய அந்த இஸ்ரேலிய பிரஜைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட மாற்று குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து நீதிபதி ஜக்கி சலே இத்தீர்ப்பை வழங்கினார். தீர்ப்பு அளிக்கப்பட்ட அடுத்த சில மணி நேரத்திலேயே அந்த இஸ்ரேலிய பிரஜை காஜாங் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். கடந்த 2024 ஆண்டு மார்ச் 28ஆம் தேதி கோலாலம்பூர் ஜலன் அம்பாங்கில் உள்ள ஒரு ஹோட்டலில் அந்த இஸ்ரேலிய பிரஜை இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. 17th Annual Edison Awards. இந்த ஆண்டுக்கான ஃபேவரட் ஆக்ட்ரஸ் வரிசையில் த்ரிஷா, தமன்னா, கீர்த்தி சுரேஷ், பிரியங்கா மோகன், மாளவிகா மோகனன், ராஷி கண்ணா, திஷா பட்டானி. உங்களுக்கு பிடித்தமான நடிகையை தேர்ந்தெடுக்க எடிசன் அவார்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி ஓட் பண்ணுங்க அல்லது edisonawards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். நடைபெறவிருக்கும் தாப்பா அயர்குனிங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாரிசான் நேஷனல் வேட்பாளராக பேரா மாநில அம்னோ இளைஞர் பிரிவு துணைத் தலைவர் ஃபாமி அஹ்மத் ஜக்கீஷி நிறுத்தப்படலாம் என்று ஆருடங்கள் பலமாக கூறப்பட்டு வருகின்றன. தாப்பா அம்னோ இளைஞர் பிரிவின் தலைவராக பொறுப்பு வகிக்கும் ஃபாமி அஹ்மத் இந்த இடைத்தேர்தலில் பாரிசான் நேஷனல் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு பேரா மாநில பாரிசான் நேஷனல் மற்றும் அம்னோ உச்சமன்றத்தின் ஆசியை பெற்றுவிட்டதாக கூறப்படுகிறது. தாப்பாவில் பிறந்தவரான 42 வயது ஃபாமி அஹ்மத் வளர்ந்தது அயர்குனிங் ஆகும். கடந்த வாரம் சனிக்கிழமை அயர்குனிங் சட்டமன்ற உறுப்பினர் ஈஷாம் ஷாருடின் காலமானதை தொடர்ந்து அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஜோஹர் தங்காக்கில் உள்ள ரப்பர் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் இயந்திரம் ஒன்று வெடித்து 2 தொழிலாளர்கள் பலியான சம்பவத்தை தொடர்ந்து அந்த ரப்பர் தொழிற்சாலையின் செயலாக்கத்தை உடனடியாக நிறுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2 உயிர் இழந்ததுடன் மேலும் 7 கடும் காயங்களுக்கு ஆளானதை தொடர்ந்து அந்த தொழிற்சாலையில் மேற்கொள்ளப்படவிருக்கும் புலன் விசாரணை முடியும் வரையில் தொழிற்சாலை மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று ஜோஹர் மாநில சுகாதார மற்றும் வேலையிட பாதுகாப்பு இலாகா உத்தரவிட்டுள்ளது. நண்பர் ஒருவரை அடித்து கொலை செய்து அவரின் உடலை குளியல் தொட்டியில் மறைத்து புதைத்ததாக உள்ளூர் ஆடவர் ஒருவர் மற்றும் 6 மியான்மர் பிரஜைகள் ஆகியோர் கிடா சுங்கைப்பட்டானி மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டனர். சுங்கைப்பட்டானியைச் சேர்ந்த 35 வயது கே கணேசன் மற்றும் 28க்கும் 52க்கும் இடைப்பட்ட வயதுடைய 6 மியான்மர் பிரஜைகள் மஜிஸ்ட்ரேட் கைராத்துல் அனிமா ஜிலானி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு கொலை குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கணேசனின் வீட்டில் வேலை செய்து வந்ததாக நம்பப்படும் மியான்மர் ரோஹிங்யா இனத்தைச் சேர்ந்த அப்துல் கயர் அப்துல் கலாம் என்ற நபரை அடித்துக் கொன்ற பின்னர் அவரின் உடலை யாருக்கும் தெரியாமல் புதைத்ததாக அந்த 7 மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. கணேசனின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த நகைகளை களவாடிவிட்டதாக சந்தேகத்தின் பேரில் அந்த மியான்மர் பிரஜை உண்மையை சொல்லும் வரை அவரை கட்டி வைத்து அடித்து கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை அல்லது 40 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் 7 கொலை குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.